இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த இறை மக்களே, பல நேரங்களிலே நம்முடைய அனுதின வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இடையூறுகள், இன்னல்கள், சோதனைகள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரை நோக்கி உயர்த்துகின்ற ஒரு ஜெபம் உண்டு. அதுதான், ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கையில் இத்துணை சோதனை? ஏன் என் வாழ்வில் இத்துணை சோதனை? இந்த கேள்வி உங்கள் மனசில் இருந்திருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், நிறையா இருந்திருக்கு. சோதனை. ஒரு சிலருக்கு நிறையா அந்த பாட்டு பிடிக்கும். சோதனை மேல் சோதனை, வரிகள் எல்லாம் தெரியும், உங்களுக்கு தெரியும். போதும், இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது, பயங்கர சோதனையாக இருக்குது ஃபாதர், ஒரே கஷ்டம் ஃபாதர். எந்த ஒரு நல்ல காரியம் செய்ய போனாலும் ஒரு சோதனை. இந்த சோதனை வேறு வெளியிலிருந்து ஒரு சில சக்திகளிடத்திலிருந்து வந்தால் அந்த சோதனையை நாம் எப்படியாவது உருண்டு பிறண்டு ஏதாவது நம்ம செய்வோம் அதுக்கு. ஆனால் ஒரு சில சோதனைகள் ஆண்டவரிடத்திலிருந்து வரும். ஒரு சில சோதனைகள் ஆண்டவரிடத்திலிருந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 10ஆம் கிளாஸ்லேருந்து 11ஆவது போகணுன்னா அதுக்கு இடையில் ஒரு பரீட்சை வைக்கிறாங்க இல்லையா? அதுக்கு என்ன பரீட்சைன்னு பேர்? ஆனுவல் எக்ஸாம். மொத்தமாக சேர்த்து ஒரு பரீட்சை வைப்பாங்க, ஆனுவல் எக்ஸாம். அதில் பாஸ் ஆகிட்டோம்னா அடுத்த நிலைக்கு அவர் தகுதி பெற்றுள்ளார் அப்படின்ட்டு. இப்போ நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை பொறுத்த மட்டும் பார்த்தோன்னா, வயசு எவ்வளவுமா? 80. ஆன்மீகம் 1.5 வயசு சொல்கிறேன். என்ன வயசு? நல்ல வயசு இருக்கும். ஆனால் ஆன்மீகத்தினுடைய வயசு பார்த்தோம்னா அது இன்னும் அந்த மூக்கொழுக்கிட்டு அந்த சுத்துற வயசு தான், அவ்வளோதான். அதில் பெரிய வளர்ச்சி இருக்காது. அப்போது ஆண்டவர் பக்கமாக நாம் வரும் பொழுது சோதனை இருக்குமா ஃபாதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயம் இருக்கும், கட்டாயம் உண்டு. ஒரு சோதனை, அதாவது சோதனை வரும்பொழுது பொதுவாக கிறிஸ்துவர்கள் எப்படி அந்த சோதனையை சந்திக்க வேண்டும்? ஒரு டெஸ்ட்டு, ஒரு சோதனை காலம் என்று சொல்லும் பொழுது அது எந்த விதத்திலும் அந்த சோதனை வரலாம். உங்கள் மகனோ மகளோ இல்லை மருமகளோ மருமகனோ உங்களை அவமானப்படுத்தலாம். உங்கள் குழந்தைகள் உங்களை அவமானப்படுத்தலாம். உங்களுடைய ஜூனியர் உங்களை அவமானப்படுத்தலாம். இது ஒரு சோதனை. அந்த நேரத்தில் நம்ம எப்படி நம்ம நடந்துக்கிறோம், அங்கே தான் டெஸ்ட்டு. இது எப்போ வரும்? இந்த பரீட்சைன்னு சொல்லும்போது அதுக்கு கால அட்டவணை இருக்கும். இந்த நாளில், இந்த தேதியில், இந்நேரம் முதல் இந்நேரம் வரை இந்த பரீட்சை நடைபெறும், அதுக்கப்புறம் முடிஞ்சுது. ஆனால் ஆன்மீக வாழ்க்கையில் பொறுத்த மட்டும் எப்போ வேணா இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டைம் டேபிள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, திங்கக்கிழமை டெஸ்ட் வைக்கலாம், ஆண்டவர் சொல்லவே மாட்டார். இப்போ இங்கே இந்த ஆலயத்தில் இந்த வழிபாடு முடித்து திரும்பி வெளியே போகும்போது ஒரு சோதனை இருக்கும். வாசலில் காத்துட்ருக்கோம் ஒரு சோதனை. வண்டியை ஓட்டிகிட்டு போகிறீங்க, நல்ல ஒரு வழிபாடு பார்த்தாச்சு, ஓகே, ஒரு விடுதலை ஆராதனையில் பங்கெடுத்து, சரி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, வாங்க 2 வீலர் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்போம். திடீர்னு ஒருத்தர் குறுக்காடி வருவான், போச்சு, பஞ்சர், சோதனை, வெயில். சிலரெல்லாம் கடை வீதிக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம்னா, நீங்கள் மெதுவாக போயிட்டு வாங்க, நாங்கள் சாப்பிட்டு வரோம்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுடலாம். அவ்வளோ நேரம் பார்ப்பாங்க, மெட்டீரியல் எப்படி, எந்த கம்பெனி, என்ன நூல், எங்கே செஞ்சது எல்லாம் விசாரிச்சுட்டு கடைசியில் ரொம்ப தேங்க்ஸ்ன்ட்டு வருவாங்க. கடுப்பாக எடுத்து போட்டவனுக்கும் கடுப்பாகும். அப்போ அன்பு சகோதர சகோதரிகளை, ஏன் இந்த சோதனை? அப்போது அழிந்து போகக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் இவ்வளவு பார்த்து பார்த்து நம்ம வாங்குகிறோமே, அழியா வாழ்வு, நிலைத்து நிற்கக்கூடிய ஆன்மா ஆண்டவர் பக்கமாக வரும் பொழுது சோதிக்க மாட்டாரா? சோதிக்க மாட்டாரா? சிராக் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் இருக்குல்ல. சிராக் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன்வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். பி ப்ரிப்பேர்ட். முன்னேற்பாடு செய்து கொள். ஆண்டவருக்கு சேவை செய்ய நீ முன்வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். எப்பேற்பட்ட சோதனைகளாக கூட இருக்கலாம்.
அது மட்டும் இல்லை, எதுக்காக இந்த சோதனை அப்படின்னு பார்த்தோம்னா, எதுக்கு இந்த சோதனை எதுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு? ஃபாதர், நான் என்ன ஃபாதர் தப்பு பண்ணேன்? எல்லா மக்களுக்கும் நல்லது செய்கிறேன், எல்லா மக்களுக்கும் போய் உதவி பண்ணுறேன், கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்குறேன், இந்த வெளியில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கொடுக்குறேன், ஏதாவது ஃபாதர் அனௌன்ஸ் பண்ணும்போது நான் தான் முதல் அடியாக ஓடி வரேன், எனக்கு எதுக்கு ஃபாதர் சோதனை அப்படின்னு கேட்கும் பொழுது, அன்பு சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் பண்ணியிருப்போம். பணம் இருக்குது, பட்டம் இருக்குது, பதவி இருக்குது, எல்லாம் இருக்குது, அந்தஸ்து ஆஸ்தி எல்லாம் இருக்குது. இவர் இருக்க மாட்டார் அங்கே, இவர் இருக்க மாட்டார் அந்த இடத்துல. இவர் உன்னுடைய வாழ்க்கையில் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நுழைய வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்வார்னா, நின்று பார்ப்பார். புள்ள நல்லா தான் இருக்கிறான் பையன், நம்ம பையன் ஓடிட்டே இருக்கிறானே, வர மாட்டேங்கிறானே, எங்கூட பேச மாட்டேங்கிறானே. இல்லை இப்போ பாருங்களேன், இங்கே போய்ட்டு பாருங்களேன், இந்தா இப்படியே போயிட்டுருக்கோம், இப்படியே போயிட்டுருப்பான். உடனே என்ன பண்ணுவார் ஆண்டவர்? ஒன்றும் இல்லை, இந்தா ஒரு லைட்டாக ஒரு தட்டு தான், சுருங்கிட்டோம். உடனே ஓடி வரோம், அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க, அந்தோணியாரே, செபஸ்தியாரே, குழந்தை இயேசுவே, ஓடி வந்துடுவோம். ஏன்? ஒரு அட்டி பளீர்னு ஒன்று விழுகும். அது எப்படி விழுகும், எங்கே விழுகும் தெரியாது. அதான் இறைவார்த்தை சத்தியம். அது திருப்பாடல் 107 12 13 இறைவசனங்கள். திருப்பாடல் 107 12 13 இறைவசனங்கள். கடும் வேலையால் அவர் அவர்களின் உள்ளத்தை சிறுமைப்படுத்தினார். அவர்கள் நிலை குலைந்து போயினர். அவர்களுக்கு துணை செய்வார் எவரும் இல்லை. யாரும் இல்லை. இப்ப பாருங்க, நண்பர்கள், உபகாரிகள், உற்றார், உறவினர்கள் எல்லாம் இருக்காங்க. ஃபாதர், நாங்க பெரிய இடம், ஃபாதர் நாங்க பெரிய குடும்பம். ஒரு பையன் நிக்க மாட்டான் கூட, தேவை வரும்போது ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். அந்த நேரத்தில் பாருங்க என்ன நடக்குது. அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர் தம் நெருக்கடியில் ஆண்டவரை நோக்கி சாதாரண அழைப்பில்லை, கூவி அழைத்தனர். அவர் அவர்களை துன்பங்களிலிருந்து விடுவித்தார். Praise the Lord. அவர் அவர்களை துன்பங்களிலிருந்து விடுவித்தார். கூவி அழைத்தனர். அந்த நேரத்தில் என்கிட்ட வரமாட்டியா, என்கிட்ட பேச மாட்டியா, உன்னை பேச வைக்கிறேன் பார், பளீர்னு விடுவார். உடனே ஓடி வருவோம். உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, எல்லாம் இருக்கு, எல்லாம் அங்கங்கே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தேவை மிகவும் அத்தியாவசியமாக இருந்த நேரத்தில் ஒருவர் கூட இல்லை. இவர் நிற்பாருங்க, இவர் நிற்பார். அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது முதல் காரியம். ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே சோதனை ஆண்டவர் அனுமதிக்கின்றார் என்பதற்கான முதல் காரணம். இரண்டாவது நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்னு ஒரு சோதனை. உள்ளத்தில் என்ன இருக்கு, இவன் உண்மை உள்ளவனாக இருப்பானா, உண்மை உள்ளவளாக இருப்பானா, ஒரு டெஸ்ட்டு. இப்போ இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே பாருங்களேன், ஒரு சிலருடைய உடம்பு இங்கே இருக்கு, பார்வை பீடத்தை நோக்கி இருக்கு, சிந்தனை மார்க்கெட்டில் போய் வியாழக்கிழமை மார்க்கெட்டில் கோஸு கிடைக்குமா, காலிஃப்ளவர் என்ன விளைவிக்கும், தக்காளி வாங்கணும், பேகு கொண்டு வரலையே, பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பூசை முடிஞ்ச போனோடனே காய்கறி வாங்கிடலாம் இல்லை ஒரு வாரத்துக்கு, கோவை பூசு நமக்கு தெரியாதா ஏங்க, பயங்கர பிளானிங் நடக்கும் இந்த நேரத்தில் தான். ஆனால் இந்த போஸ்ட் வேற இதில். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய உள்ளத்தில் இந்த நிமிஷம் என்ன நினைக்கிறோம், டக்குன்னு ஒரு டெஸ்ட் வரும் பாருங்க. அதுவும் எப்படி ஒரு கேள்வியை பாருன்னா, இதை நான் உன் வாழ்க்கையிலே செய்ய முடியும் என்பதை நீ நம்புகிறாயா? நினைக்கிறேன், வெயிட்டிங் லிஸ்ட்டு, நம்புகிறேன், வாங்கிட்டு போயிட்டான். இப்படி தான், இது சோதனை. அப்போ அன்பு சகோதர சகோதரிகளை இங்கே பாருங்க, இதில் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 6வது வசனம். யோவான் 6வது அதிகாரம் 6வது வசனம். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே கேள்வியை கேட்டார். இது என்னதுன்னா, பிலிப்புக்கு ஒரு கேள்வி கேட்கிறாரு. எல்லா மக்களும் ஒன்று கூடிட்டாங்க. எவ்வா பிலிப்பு வாயா, இங்கே இத்தனை பேருக்கு சாப்பாடு எங்கேயா வாங்குறது, என்ன காசு வச்சிருக்கியா, கையில் ஏதாவது வச்சிருக்கியா ஆண்டவர்? உடனே ஒரு டெஸ்ட் பிலிப்பு அங்கே உட்காந்துருக்காரு. மை லார்ட், சோ மெனி பீப்புள், இங்கே வாங்க, காசு வச்சிருக்கிறியா, கையில் அதை ரொட்டிக்கிட்டே ஏதாவது வச்சிருக்கியா? உடனே பாருங்க, யோவான் எழுதுறாரு பாருங்க, வாசிக்கணும் இருக்கா. தான் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே கேள்வியை கேட்டார். ஒரு கேள்வி, அதே கேள்வி இங்கே வரும். ஏப்பா, வார வரையே கோவை புதூருக்கு
பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் அள்ளி போட்டுக்கிறிய வாயில். உனக்கு ஜெபம் கேட்கப்படும் நினைக்கிறேன். நினைக்கிற ஆண்டவரே, இப்படியே தான் இருக்கும் 10 வருஷம் ஆனாலும். ஐயோ ஆண்டவரே, மெய்யாகவே நான் நம்புகிறேன், உம்மை தவிர எனக்கு யாரும் இந்த உதவி செய்ய முடியாது. உடனே கொடுத்துரு. இதுதான் டெஸ்ட், ஸ்பாட்டில் டெஸ்ட் வைக்கிறது. அப்போது 2வது காரியம் என்னவென்றில், நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்குது உடனே இப்போ நடந்துட்டு இருக்கும். உண்மை உள்ளவளாக இவள் இருப்பாளா என்பதை ஒரு சோதனையாக ஆண்டவர் நடத்துவார். 3வது காரியம் நம்மை தரித்து மிகுந்த கனி தரக்கூடிய நபராக அவர் மாற்றுவார். தரித்து விடுதல் இல்லையா? நம்ம எதை தரிப்போம்? ரோஜா செடி இல்லையா? அது தரிச்சா என்னாகும்? வாடி போயிடும்ல. வளரும். எவ்வளோ வளரும்? நிறைய பூக்கள் வரும், நிறைய கிளைகள் வரும். என்ன ஆனால் இந்த இடத்துல என்னென்னா, நமக்கு ஒரு சில விதத்தில் ஆண்டவருடைய சோதனை எப்படி என்றால், சில உறவுகளை தரித்து விடுவார். இது உனக்கு செட் ஆகாது மகனே, இந்தா. நெருங்கிய நண்பன், நெருங்கிய ஒரு உறவு திடீர்னு சண்டை போட்டு பிரிஞ்சுட்டு போகும். உடனே சோறு தண்ணி இல்லாமல் உட்காருவான், உண்ணா விரதம், நான் பேச மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நம்ம பயங்கர போராட்டம் நடக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அவள் போனனால தான் சாமி என் குடும்பம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி வைப்போம். அந்த ஆள் போனனால தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். ஒரு சில தருணங்களிலே ஆண்டவர் இந்த ஒரு நடவடிக்கை எடுப்பார். அந்த உறவு நமக்கு நல்ல உறவாக அது இருக்காது. ஆனால் நம்ம நினச்சிட்டு இருப்போம் அதுதான் என்னுடைய உலகம். இப்போ பாருங்கள், இப்போ மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, வாலிப பிள்ளைகளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஸ்டேட்டஸை பார்த்தாலே போதும், தம்பட்டு அடிக்கிறாங்களே எல்லாம் இல்லையா? யாருக்காவது சொல்ல வேண்டிய செய்தி பூரா வாட்ஸ்அப்பில் இருக்கும். அது பார்த்தாலே தெரிஞ்சது. இன்றைக்கு இந்த அக்கா மேகமூட்டத்துடன் காணப்பட்டார், செய்தியும் போயிடும். ஏன்? வீட்டுக்காரோட சண்டை. உடனே ஒரு சிலர் இருக்கிறார்கள், தத்துவம் வேற வரும், கொட்டேஷன் வரும் அதில் வாட்ஸ்அப்பில். அப்போ இன்றைக்கி அப்படி தான் ஆகுது. நம்மளுடைய உணர்வுகள் அனைத்துமே தம்பட்டம் அடிக்க ஆரம்பித்தாச்சு. முதல்லலாம் உறவுகள் வந்து போன விதம் தெரியும் இல்லையா? வீடுகளுக்கு உறவுகள் வந்து போனது வராமல் போன தருணமாக மாறிடுச்சு. வீடுகளில் உறவு வந்து தான் இருந்தது இல்லையா? வந்தது எங்கே உட்காருவாங்க? ஹாலில் உட்காருவாங்களா? வர்றது நேராக சமையல் கட்டுக்கு வருவாங்க. வந்த உடனே இப்போ பேசிக்கிட்டே பார்ப்பாங்க, பருப்பு இருக்கா, பச்சை பயிர் வச்சுருக்காளா, நல்லா இருக்கா, அரிசி மூட்டை எவ்வளோ வச்சுருக்கா, எல்லாம் பார்த்துருவாங்க. ஒரு 10 நிமிஷம் பேச்சுவார்த்தையில் எல்லாத்தையும் கணிச்சிருவாங்க. அந்த மாதிரி வந்த உறவு வராமல் போயிற்று. ஏன்? என்ன காரணம்? இப்போ உங்கள் வீட்டுக்கு வரோம், நாங்கள் அந்த வழியாக போகிறோம், ஏன் வராங்க? ஃபஸ்ட்டு கேள்வி அதுதான். ஏன் அந்த வழியாக ஹோட்டலில் சாப்பிட வேண்டியதானே? அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவரும் தனித்தனியாக உலகத்தை கட்டி கொண்டிருக்கின்றோம். அப்போ அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சோதனை பாருங்கள். சில உறவுகள் தவறான உறவுகளும் இதில் உட்கொள்ளும். தவறான உறவுகள், கல்யாணம் பண்ணியாச்சு, கணவன் மனைவி வாக்குறுதிகள் எல்லாம் எடுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு வில்லன் உள்ள நுழைஞ்சாச்சு. உடனே அங்கே ஒரு பிளவு ஏற்படுது. இல்லை இப்படித்தான். பல ஊர்களுக்கு போயிருக்கேங்க. இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் பிரிவு அடைவதற்கு காரணம் என்ன? பிரிஞ்சு போகிறதுக்கு காரணம் என்ன? ஒரு சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும். சும்மா 2 செவுத்துக்குள்ளே உட்காந்து பேசி முடிச்சிடலாம். பயங்கர ஈகோ. ஆள் இருக்கிறது 2.25 அடி, ஈகோ இருக்கிறது 13 இது கட்டிடம் மாதிரி, 13 மாடி கட்டிடம் மாதிரி இருக்கும். ஈகோ இருக்கிறது 2.25 அடி. அப்போ பாருங்கள் எத்தனை சோதனைகள் பாருங்கள். அப்போ சில உறவுகள் ஆண்டவர் நேரடியாக சொல்கிறது, சில ஃபோன் கால் நம்ம கட் பண்ணி ஆகணும். சில தேவையில்லாத வீண் பேச்சுக்கள், வாட்ஸ்அப் கால்ஸ் நம்ம கட் பண்ணணும். அதுதான் ஆண்டவர் தரித்து விடும் தருணம். இது சோதனை, வலிக்கும். எலும்பும் சதையுமாக இருந்தமே, ஐயோ ஃபாதர் ரொம்ப வலிக்குது, என்னால் விட்டு கொடுக்க முடியாது ஃபாதர். நிச்சயமாக விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா என்னுடைய மனைவி இல்லாத நேரத்தில் என்னை இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. என்னுடைய நண்பி, என்ன பேர் அது, நண்பன் நண்பி, இப்படியெல்லாம் ஒரு பேர் வச்சுக்கிட்டு நம்மளே ஒரு உறவை உருவாக்கிக்கிறது. இங்கே நேராக பாப்பார் ஆண்டவர். இது ஒரு நல்ல கத்தோலிக்க குடும்பமாச்சே, இதில் அழகை பூந்து இந்த குடும்பத்தை பிரிப்பதற்கு சதித்திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார். இந்தா வெட்டியாச்சு.
உடனே இங்கே கதகளி குச்சிப்புடி, ஐயோ வலிக்குது, ஐயோ ஆண்டவர், ஐயோ. இதுதான். அப்போது சில உறவுகளை ஆண்டவர் தரித்து விடுவார். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 2வது வசனம், இது அதுதான் இருக்குது. திராட்சை செடி அதன் கிளைகள், அந்த கதை இருக்கு இல்லையா, அந்த ஓமை அதனுடைய அடிப்படையில் வரும். யோவான் 15:2வது வசனம், என்னிடம் உள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார், கனிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனிதருமாறு கடித்து விடுவார். மிகுந்த கனி, அதாவது இப்போ கொடுத்துட்டு இருக்கிற கனி பத்தாது, நமக்கு கெப்பாசிட்டி இருக்கு. நற்கனி கொடுக்கக்கூடிய விருட்சமாக, மரமாக இருக்க வேண்டும். இது ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்துவனுடைய அழைப்பு, நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரமாக இருப்பது. அப்போது இப்போ கொடுத்துட்டு இருக்கிறது சின்ன சின்னதாக இருக்கும் கனி, இன்னும் நிறைய கெப்பாசிட்டி உனக்கு இருக்குது, கொடுக்க முடியும், அதனால இந்த ஒன்று வெட்டி விட்டுருவார். அப்போது நல்ல அந்த தருணம் நமக்கு வழி கொடுக்கும், ஆனால் அதனுடைய ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவது காரியம், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சோதனை என்றால், நம்மை உபயோகமுள்ள பாத்திரமாக பயன்படுத்துவதற்காக ஆண்டவர் இந்த சோதனையை அனுப்புவார். உபயோகமுள்ள பாத்திரம். அப்போது குயவன் ஒரு மண் பானை வடிவமைத்து கொண்டிருக்கிறார். அவர் வடிவமைத்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு அவர் தும்மிட்டார். அவர் கை கொடுப்பாங்க தானே, ஒரு விரலை வச்சுருப்பாங்க, அப்படியே வடிவம் கொடுத்துட்டே வருவாங்க. திடீர்னு தும்மிட்டார். உடனே என்னாச்சு, அந்த விரல் உள்ள ஓடின உடனே பாத்திரம் சளுங்கி போச்சு. பானை வாட்டுக்கு வேறு மாதிரி டான்ஸ் ஆடிட்டுருக்கு. உடனே என்ன பண்ணுறாரு குயவன், அதை வேஸ்ட் பண்ணாமல் அந்த பானையை மறுவடிவு கொடுத்து அந்த பானையை ஒரு தட்டாக தமக்கு பிடித்த மாதிரி மாற்றிக்கொள்வார். அந்த மாற்றுதல் இருக்கு இல்லையா, அந்த மாற்றுது அது கொஞ்சம் வலிக்குங்க. ஏன்னா நமக்கு சிலதெல்லாம் பழகி போயிருக்கும், இப்படித்தான். அது ஒரு சில அடிமைத்தனத்துக்கு ஒப்பிடலாம். பழகி போயிருக்கும். காலை எழுந்திரிச்சோடனே சிகரெட்டை இழுத்து மூக்கு வழியாகவும் காது வழியாக புகை விட்டா தான் நாள் நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு பாட்டில் உடைச்சி தந்தை மகன் தூய் ஆவி இப்படி போனால் தான் அன்றைக்கி நாள் ஓடும். இல்லாட்டி வீட்டில் இருக்கிற 2 பேர்த்த திட்டிகிட்டே எழுந்திரிப்பாங்க. ஒரு சிலருக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, மும்பையில் ஒரு தியானத்துக்கு கொடுக்க போயிருந்தேன். அந்த தியானத்தினுடைய 3வது நாள் ஒரு வாலிபன் வந்தான். அவன் ஃபாதர், எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டிக்கு சுகம் இல்லை, நீங்கள் ரொம்ப வல்லமையான பிரசங்கியாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நானும் பார்த்தேன், உங்களுடைய ஜெபம் ஆண்டவர் நிச்சயமாக கேட்பார், நீங்கள் வரீங்களா ஃபாதர் எங்கள் வீட்டுக்கு, எங்கள் பாட்டிக்கு சுகம் இல்லைன்னு கேட்டோடனே பேரனுக்கு பாட்டி மேலே எவ்வளோ பற்று சொல்லிவிட்டு நானும் அவன் பைக்கில் உட்காந்து போனேங்க. போன உடனே பைக்கிலிருந்து இறங்கின உடனே இந்த பையன் சொல்கிறேன், ஃபாதர் நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஜபிக்கணும். என்னப்பா, இந்த கிளவி நீங்கள் ஜபித்து சிலுவை போட்டோன்னே பொட்டுன்னு போயிடணும் ஃபாதர் அப்படிங்கிறோம். சாமி, இந்த மாதிரி ஒரு ஜப கருத்தெல்லாம் ஏன் சிலுவை இழுத்த உடனே டப்புன்னு போயிடணும் ஃபாதர், அதுக்காக தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிறான். ஏன்டா அப்படி சொல்கிறேன் கேட்டதுக்கு சொல்கிறேன், பின்ன என்ன ஃபாதர், இந்த ரூமிலிருந்து அந்த ரூமுக்கு போனால் வார்த்தை சபிக்குது கிளவி, என்ன மட்டுமா சபிக்குது, எனக்கு வரப்போகிற மனைவியெல்லாம் சபிக்குது ஃபாதர் என்ன அப்படி சொல்லிட்டு அந்த வாலிப பையன் உடனே அவன் திட்டம் போட்டான், நீங்கள் ஜெபம் பண்ணால் நிச்சயமாக நடக்கும் ஃபாதர், நான் தான் அதுக்கு பலியாடு. கூட்டிகிட்டு போயிட்டான், நிப்பாட்டுறான், வாசப்படியில் நிப்பாட்டி இழுங்கு ஃபாதர் ஒரு சிலுவையை கிளவிக்கு அப்படிங்கிறான். அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், சில நேரத்தில் நம்முடைய சுயநலம் பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், நமக்கு அவருக்கு ஏற்ற உள்ள விருப்பமுள்ள ஒரு பாத்திரமாக அவர் வடிவமைத்தல், அவருக்கு விருப்பமுள்ள ஒரு பாத்திரமாக. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் இஸ் அ பெயின்ஃபுல் ஒன். அது வலிக்குங்க கொஞ்சம், ஏன்னா நமக்கு எல்லாம் பழகி போச்சு, சபிச்சுட்டே இருப்போம், திட்டிகிட்டே இருப்போம், அது பழகி போச்சு. திடீர்னு அதெல்லாம் மாற்றி உள்ளே வரும் பொழுது, ஏய் நீயாது பழசே பரவாயில்ல போல இருக்கு, என்ன இப்படி ஆயிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்மளை மறுபடியும் பழைய பாவ நிலைக்கு உந்தக்கூடிய சில கூட்டங்கள் உண்டு. அப்போது உபயோகமுள்ள பாத்திரமாக நம்மை ஆண்டவர் வடிவமைப்பார். எரேமியா 18வது அதிகாரம் 4வது வசனம், குயவன் தன்னுடைய கரங்களில் இருந்த அந்த பாத்திரம் அது தவறாக போனதுனாலே, வாசிங்க, குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு களமாக வடித்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தம் விருப்பப்படி வேற ஒரு களமாக அவர் வடித்து கொண்டார், அவருக்கு விருப்பம் உள்ளது போல. இது 4வது.
ஐந்தாவது, எதற்காக என்னுடைய வாழ்க்கையில் சோதனையின் துன்பத்தையும் ஆண்டவர் அனுமதிக்கின்றார்? ஐந்தாவது காரியம் என்னவென்றால், துக்கம் வழியாக நம் ஒவ்வொருவரையும் ஞானிகள் ஆக்குவார். பயங்கரமாக வலிக்குங்க அது துக்கம். அதன் வழியாக நம்மை ஞானிகள் ஆக்குவார். அது எப்படி? உதாரணம் சொல்கிறேன், கவனிங்க. இந்த குளோபு கேண்டில் ஸ்டாண்டு பார்த்தீங்களா? இல்லை, பார்த்தீங்களா? தெரியுதா? எல்லாத்துக்கும் தெரியுது தானே கேண்டில்? இந்த கேண்டில் உள்ள அந்த கேண்டிலுடைய அந்த ஒளி இருக்கு இல்லையா, நல்லா டான்ஸ் ஆடுது பாருங்கள். ஃபேன் காற்றுக்கு அழகாக டான்ஸ் ஆடிட்டுருக்கு. கையில் ஒரு குழந்தையோட ஒரு அம்மா வராங்க. பார்த்த உடனே இந்த குழந்தைக்கு முதலாக இந்த தீ நாவு இருக்கு இல்லையா, அது ஆடிட்டு இருக்கிறது இந்த குழந்தைக்கு வேடிக்கையாக இருக்குது. வாவ், சூப்பர்! அந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ள அந்த குழந்தை போகுது. உடனே பார்த்த உடனே அந்த குழந்தைக்கு அதை பிடிக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் அதுக்கு தெரியாது அது சுடுணும். உடனே அவங்க அம்மா அப்படி நிற்கிற நேரத்தில் குழந்தை நேராக கையை உள்ள விட்டுரு பிடிச்சிருச்சு. பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த கோவை புதூரில் இருக்கிற 4 தெருவை கூப்பிடும். எதுக்கு? வலி தாங்க முடியாமல் கத்துங்க. அது குழந்தை பயங்கர வலி, ஏன்னா எரிஞ்சிருச்சு, விரல் சுட்டுருச்சு, பயங்கரமாக கத்துது, வலி தாங்க முடியல. அது கத்தி கடைசியில் ஒரு 10 நாளைக்கு அந்த மருந்தெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி அந்த குழந்தைய மறுபடியும் அடுத்த முறை வேறு கலரில் கேண்டில் வச்சுருக்கிறாங்க. அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க. இந்த குழந்தை அந்த கேண்டிலை பார்க்குது, அவங்க அம்மா கூட்டிகிட்டு வராங்க. குழந்தை பார்த்த உடனே ஒரு ரியாக்ஷன் ஒன்றும் பாருங்கள். ஏன்னா ஒரு தடவை உன் விரலை நீ எங்கேயாவது போய் சுட்டுக்கிட்டேன்னா மறுபடியும் அதுக்குள்ளேயே போய் நீட்டக்கூடாதுங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அப்படின்னா துக்கம் வழியாக நம்மை ஞானிகள் ஆக்குவார். சில சமயத்தில் பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்போம். நம்பணும் ஃபாதர், நான் பயங்கரமாக நம்பணும், ஐயோ அத்தனை நடிப்பு ஃபாதர், முதுகுலே குத்திட்டு போயிட்டான் ஃபாதர், கத்தி கூட எடுக்க முடியல, கை வேற வலிக்குது, அதான் கத்தி அங்கேயே கிடக்கு. இப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பேக் ஸ்டாப்பிங். நான் அவனை நம்பி நிறைய விஷயங்கள் சொன்ன ஃபாதர், எனக்கு எதிராகவே திரும்பிட்டாங்க. இதெல்லாம் நடக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு அனுபவம் வரும் பொழுது அனுபவத்தின் அடிப்படையில் சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். சோதனை காலம், அது ஒரு சோதனை காலம். கண்ணீர் வடிச்சிருப்போம், பயங்கரமான ஒரு ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் உந்தப்பட்டிருப்போம், வலிச்சிருக்கோம், யாருக்கும் தெரியாது. அந்த நேரத்தில் பைப்பை திறந்து போட்டு உன் பாத்ரூமில் நீங்கள் அழுதிங்க பார்த்தீங்களா, மனைவி பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. இந்த கிச்சனில் சமையல் அறையில் வெங்காயம் நறுக்கும் போது நீங்கள் வெங்காயம் அறுக்கிறதுனால தாங்க கண்ணீர் வருதுன்னு சொல்லிட்டு டக்கால்ட்டி விட்டீங்க பார்த்தீங்களா உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட. எல்லாம் இவர் பார்த்துட்டார், தெரியும் நம்ம நடிக்கிறது, நம்ம எப்படி எல்லாம் மாற்றுறோம் எல்லாம் எனக்கு தெரியும். சார்லி சாப்ளின் சொன்னது நிறைய பேருக்கு பிடிக்கும். சார்லி சாப்ளின் சொன்ன ஒரு வார்த்தை, ஐ லைக் டு வாக் இன் த ரெயின் பிகாஸ் நோபடி கேன் see my tears. எனக்கு மலையில் நடக்கிறதுன்னு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா யாருக்கும் என்னுடைய கண்ணீர் பார்க்க முடியாது அப்படிம்பார். சார்லி சாப்ளின் எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிற ஒரு கமேடியன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் உந்தப்படும் பொழுது துக்கம் வழியாக நம்மை ஞானிகளாக்குவார் நம் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது வீட்டுக்கு செல்லும் போது நீங்கள் எடுத்து படிக்கலாம். சபையுரையாளர் 7ஆம் அதிகாரம் 3-4 இறைவசனங்கள். சபையுரையாளர் 7:3-4 இறைவசனங்கள். இறுதியாக கடைசியா பிறர் மீது இரக்கம் காட்டுவதற்காக ஆண்டவர் நம்மை சோதிப்பார். இரக்கம் காட்டுவதற்கு, பிறருக்கு இரக்கம் காண்பதற்காக நமக்கு ஒரு சோதனை காலம் வரும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3-4 இறைவசனங்கள். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3-4 இறைவசனங்கள். அப்படி இது என்னன்னா, ஒரு பயங்கர வலி நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படும். நம்முடைய குடும்பத்தில் நெருக்கமான ஒரு உறவு மரித்து போயிருப்பார்கள். ஏன்னா பெரிய ஒரு பிஸ்னஸ் இழப்பு ஏற்பட்டிருக்கும் பாருங்கள். அந்த ஒரு சூழ்நிலை பாருங்கள், அந்த ஒரு வலி, அதன் வழியாக பிற மக்களுக்கு இரக்கம் காண்பிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு அந்த வலி ஏற்கனவே கொடுப்பார். இந்த வாசிங்க. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள். அவரே ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்று. அவரை போற்றுவோம். கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உழலும் மற்ற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது. ஆண்டவரிடமிருந்து நாங்கள் ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உழரும் மக்களுக்கு
எங்களால் ஆறுதல் அளிக்க முடிகின்றது. ஏன்? இங்கிருந்து நான் வாங்கினதுனால இங்கிருந்து என்னால் கொடுக்க முடியுது. அதற்காக ஆண்டவர் ஒரு சில நேரங்களிலே சோதனை நம்ம வாழ்க்கையில் அனுப்புவார். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க மக்களாக இருக்கக்கூடிய நாம் சோதனையை கண்டு அஞ்சி நடுங்கி ஒருபோதும் ஓடக்கூடாது. ஏன் இந்த சொல்லுகிறேன்? ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன்? சோதனையை கண்டு நாம் ஒருபோதும் ஓடிவிடக்கூடாது. ஏன்? ஃபாதர், பயங்கரமான சோதனை, பயங்கரம் வலிக்குது ஃபாதர், என்னால் தாங்க முடியல ஃபாதர், இப்படி ஒரு சோதனை எனக்கு இருக்கா? அந்த மாதிரி ஒரு தருணத்தில் நாம் இருக்கும் பொழுது, அன்பு மக்களே, இங்கே பாருங்களேன், அதனுடைய மறுபக்கம் பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் ஒரு அபிஷேகம் இருக்கும். நிச்சயமாக ஒரு அபிஷேகம் இருக்கும். சோதனை இருந்தால் சோதனையுடைய ஒரு விளைவு, ஒரு ரிசல்ட் என்னன்னு பார்த்தோம்னா நிச்சயமாக ஒரு அபிஷேகம் இருக்கும். அது நோயாக இருக்கலாம், கடன் தொந்தரவாக இருக்கலாம், மனஸ்தாபங்களாக இருக்கலாம், சண்டை சச்சரவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் போராட வேண்டாம். ரொம்ப போட்டு நீச்சல் அடிக்க வேண்டாம், ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரிடத்தில் விட்டு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த சோதனையை எதிர்கொள்வதற்கு தேவையான ஆற்றலும் கிருபையும் எனக்கு தாரும். நீர் எனக்கு உதவவில்லை என்றால் எனக்கு யார் உதவி செய்வார்? இவரிடத்தில் மட்டும்தான். ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு வீக்னஸ் உண்டா? ஏதாவது ஒரு பலவீனம் உண்டா? அவருக்கு ஒரு பலவீனம் உண்டா? எனக்கு ஏகப்பட்ட பலவீனம் உண்டே, ஆண்டவருக்கு ஏதாவது பலவீனம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்டு. அது என்னது? யாராவது ஒருத்தர் அவரிடத்துல கண்ணீரோடு போயிட்டோம்னா உடனே அதுக்கு அட்டன் பண்ணிடுவார். இவர் கண்ணீரோடு, மனிதனுடைய கண்ணீருக்கு அத்துணை விலை கொடுக்கக்கூடிய கடவுள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது நீங்கள் பல நேரத்தில் நண்பர்களை பார்த்து நீங்கள் கண்ணீர் விட்டு அழுது இருக்கலாம், புலம்பி இருக்கலாம். அசாத்தியங்களை சாத்தியமாக்கக்கூடிய கடவுள் நம் மத்தியில் இருக்கும் பொழுது நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை. மக்களை, எழுந்து நிற்போம்.